பல்கீஸ் அம்மையாருடைய செய்தியிலிருந்து முதல் செய்தி, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் எழுதுகிறார்கள். இஸ்லாமிற்கு வருமாறு அழைப்பு கொடுத்து சபா நாட்டின் பேரரசுக்கு கடிதம் போகிறது. கடிதத்தின் வாசகம் இது: இன்னஹு மின் சுலைமான், சுலைமானிடமிருந்து எழுதுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம். அல்லாஹ் தஆலு அலைய வஅத்தூனி முஸ்லிமீன், என்னிடத்தில் முரண்டு பிடிக்காமல் எனக்கு மேல் மிகைத்து விடாமல் நீங்கள் எல்லாம் முஸ்லிமாக வேண்டும். இதுதான் கடிதத்தினுடைய சுருக்கம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் எழுதி அவர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். சொன்னார்கள், ஹுதுஹுது பறவையிடம் போய் இந்த கடிதத்தை போட்டு பால்கை இலைஹிம் சும்ம தவல்ல அன்ஹும் ஃபன்துர் மாதா யர்ஜிஊன், கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்க என்ன பண்றாங்கங்கறத கவனி. ஒரு அறிவாற்றல் பெற்ற அரசனுக்கு அழகு இது. நன்கு தூரநோக்கோடு செயல்படும் அரசனுக்கு அழகு இது. கடிதத்தை கொடுத்து விட்டு என்ன அங்கே எதிர்வினை என்பதை துப்பறிந்து வர சொல்லுகிறார்கள். ஹுதுஹுது அழைப்பு பணியாக மார்க்கத்தின் பெயரால் அழைப்பு தருகிற அழைப்பு கடிதத்தை எடுத்துக் கொண்டு போய் அங்கே கொடுத்து விட்டார். இது முதல் காட்சி. இரண்டாவது காட்சி, சபாவின் பேரரசி தன் அரசவையை கூட்டுகிறார், தன் படைகளை எல்லாம் கூட்டுகிறார். அந்த பெண்மணி சொல்லுகிறார், இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம், எனக்கு ஒரு சங்கைக்குரிய கடிதம் வந்திருக்கிறது. உல்கிய இலைய கிதாபுன் கரீம் என்று சொல்லிவிட்டு கடித வாசகங்களை படித்து காட்டுகிறார். படித்து காட்டிவிட்டு அங்க இருக்கிற சிப்பாய்களிடம், படைகளிடம் சொல்லுகிறார், மா குன்து காத்திஅத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹதுன், நீங்க சொல்லாம எந்த முடிவையும் நான் எடுக்கிறது இல்லை. அதனால உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறேன், என்ன செய்யலாம்? சுலைமான் என்கிற பேரரசர் எனக்கு அனுப்பிய கடிதத்திற்கு பதில் என்ன என்று கேட்கிறார். படையினர் பதில் சொல்லுகிறார்கள், நஹ்னு உலு குவ்வத்தின் வ உலு பஸின் ஷதீதின், நாங்கள் படைபலத்தோடு இருக்கிறோம், சக்தியோடு இருக்கிறோம். வல்லம்ரு இலைக்கி, அதிகாரம் எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது அரசி அவர்களே. பந்துரி மாதா தஅமுரி, நீங்கள் என்ன உத்தரவிட்டாலும் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். உண்மையாகவே ஆயத்தினுடைய தஃசீரில் எழுதுகிறார்கள், நஹ்னு உலு குவ்வத்தின் வ உலு பஸின் ஷதீதின், நாங்கள் கடுமையான பலம் உடைய படை. நீங்க என்ன சொன்னாலும் செய்வோம். தஃசீர்கள்ல வருது, எந்த அளவுக்கு பலம் உள்ள படை தெரியுமா? ஒரு குதிரையின் மீது அமர்ந்து அந்த வீரன், பல்கீஸ் அம்மாவின் படை வீரர்களில் இருக்கிற எந்த வீரனும் குதிரையின் மீது காலை தொங்க போட்டு அமர்ந்து தன்னுடைய முட்டியோடு தொடையோடு சேர்த்து குதிரையின் வயிற்றை ஒரு அமுக்கினால் குதிரை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. நாமெல்லாம் அமுத்தினால் நம்முடைய கால் போய்விடும். குதிரையை தொங்கிக் கொண்டிருக்கிற காலால் தொடையும் முட்டியும் சேர்த்து குதிரையை அமுக்கினால் மூச்சடைத்து போய் குதிரை நின்றுவிடும் அளவுக்கு வலுப்பெற்றவர்கள் அந்த படை. படையினர் இப்படி சொன்னதற்கு பிறகு அந்த அம்மா பதில் சொன்னாங்க, உலகத்தின் ஒரு நாட்டின் யதார்த்தத்தை பேசுகிறார்கள். என்ன தெரியுமா? இன்னல் முலூக இதா தகலு கரியத்தன் அஃப்ஸதுஹா, பொதுவாக அரசர்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்குள் நுழைந்தால் நாட்டையே நாசமாக்கி விடுவார்கள். வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா, அந்த நாட்டில் இருக்கிற கண்ணியமானவங்களை எல்லாம் கேவலப்படுத்தி விடுவார்கள். இதுதான் பெரும்பாலான அரசர்கள் செய்வது. அல்லாஹ்வும் பதில் சொல்லுகிறான், வகதாலிக யஃஅலூன், அந்த அம்மா சொன்ன மாதிரி தான் செய்யறாங்க என்று சொல்லுகிறார். கடைசியில் அந்த அம்மா ஒரு முடிவுக்கு வருகிறார். சுலைமான் எப்படிப்பட்டவர்? அவர் பண விரும்பியா, பதவி விரும்பியா? அவர் ஆதாயக்காரரா அல்லது உண்மையான ஆன்மீகக்காரரா என்று தெரிந்து கொள்வதற்கு அந்த அம்மா ஒரு வேலை செய்யறாங்க. நான் அன்பளிப்பு அனுப்பி வைக்க போகிறேன், அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கிறேன். தூதர்களை கூப்பிட்டு ஒரு பலத்த அன்பளிப்பை, அது பணமுடிப்போ பொன்முடிப்போ கொடுத்து அனுப்புகிறார்கள். அன்பளிப்பை கொண்டு வந்த தூதர் தங்கள் வாசலிலே வந்து நிற்கிற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அத்துமித்தூனனி பிமாலி, காசு கொடுத்து நீங்கள் எனக்கு சுகம் கொடுக்க பார்க்கிறீர்களா? ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாக்கும், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பொன் பொருள் பரிசுகளை எல்லாம் விட என் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆட்சியும் நுபுவத் என்கிற நபித்துவமும் ரொம்ப சிறந்தது. பல் அன்தும் பிஹதியதிக்கும் தஃப்ரஹு, உங்க அன்பளிப்பை வச்சு நீங்க தான் சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. திரும்பி வருகிறது. எனவே இவர் பண விரும்பி அல்ல, இவர் பதவி விரும்பி அல்ல, உலக ஆதாயங்களுக்காக இந்த நாட்டினுடைய அரசுக்கு அழைப்பு கொடுப்பவர் அல்ல என்று புரிந்து கொண்டது.